வணக்கம் நண்பர்களே. சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் 8th சோஷியல் சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 8th சோஷியல் சயின்ஸ் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட கிரேட் ரிவோல்ட். ஓகே, அதை பற்றி நீ பார்க்க போகிறோம். கிரேட் ரிவோல்ட் அல்லது சிப்பாய் கழகம், முதல் இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது என்ன சொல்லுவாங்க, 3 வகையாக சொல்லுவாங்க. கிரேட் ரிவோல்ட், அப்புறம் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இந்திய விடுதலையான முதல் போராட்டம், விடுதலைக்கான முதல் போராட்டம். இதெல்லாம் நம்ம ஹிஸ்டோரியன் சொல்றது, ஃபைன், நம்மளோட வரலாற்றாளர்கள் சொல்றது. பட் வெள்ளையர்களோட வரலாற்றாளர்கள் என்ன சொல்றாங்க, பிரிட்டிஷ்னா இது ஜஸ்ட் மியர் சிப்பாய் மிலிட்டரி, சிப்பாய் கழகம் அப்படின்றாங்க. எந்த ஆண்டு இடப்பட்டுச்சு? 1857. however it is, என்னவா இருந்தாலும் நமக்கு எது முக்கியம், இது ஒரு பெரிய மாற்றத்தை வந்துச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனி நம்ம நாட்டை ஆண்டுச்சு, அதுக்கப்புறம் அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே போச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே போனதுக்கப்புறம் நம்ம நாட்டில் பல எழுச்சிகளுமே கொண்டு வந்தாங்க. ஓகே, சர்வாதிகார ஆட்சி முறியடிக்கப்பட்டுச்சு. அது காரணம் சிப்பாய் கழகம். இந்த சிப்பாய் கழகத்திற்கு காரணம் என்ன? என்ன சொல்லுவாங்க, மெனி pulled up tents found its friend அப்படிம்பாங்க. அது என்ன அர்த்தம்னா, ரொம்ப நாள் தேக்கி வச்சிருந்த எரிமலை ஒரு நாள் வெடிச்சு சிந்தனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்ன அர்த்தம்? எல்லாரும் சமயம் பார்த்து காத்துட்டு இருந்தாங்க, எப்படா இந்த மாதிரி ரிவோல்ட் வரும், எப்போ அவங்க எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தை கொண்டு வந்தவர் தான் மங்கள் பாண்டே. ரைட், அந்த மங்கள் பாண்டே வர்றதுக்கான காரணம் என்ன, இது தவிர்த்து என்னென்ன பொலிட்டிக்கல் காசஸ்ங்கிறது ஒரு சின்ன சமாளிப்பாக பார்ப்போம். ஸோ ரிவோல்ட் 1857, இந்த ரிவோல்ட்டோட காசு என்ன அப்படின்னு பார்ப்போம். இதோட பொலிட்டிக்கல் காசு. ஓகே, அரசியல் காரணங்கள். அரசியல் காரணங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு நினைக்கிறீங்க? ஒன்று டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், டல்ஹௌசி கொண்டு வந்தார்ல, லார்ட் டல்ஹௌசி. அதாவது குழந்தை வாரிசு இல்லைன்னா அந்த இடத்த அபகரிச்சிருக்காங்க, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். அப்புறம் லார்ட் வெல்லஸ்லி கொண்டு வந்த துணைப்படை திட்டம், சப்சிடரி அலையன்ஸ். அதாவது மிலிட்ரி, பிரிட்டிஷ் மிலிட்ரியை இந்திய நேட்டிவ் ரூலர்ஸோட இடத்துல நிப்பாட்டி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இடத்தை அபகரிக்கிறது. ஸோ இந்த 2 தான் ரொம்ப முக்கியமான காரணம், பொலிட்டிக்கல் காரணம். அடுத்து எக்கனாமிக்கல். உங்கள் எக்கனாமிக்ஸ் புக்கில் முதல் வரி தான் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க, நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை சிதைச்சதுக்கு முக்கியமான காரணம் வெள்ளைக்காரன் தான். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரி கட்டியிருக்கான், அதெல்லாம் கட்டியிருக்கான், அப்புறம் எப்படி பொருளாதாரம் சிதைவடையும்னு கேட்டிங்கன்னா, அவன் கட்டினது ஃபுல்லாமே நமக்கு உபயோகிக்கல. என்ன சொல்கிறது, இங்கே உருவாக்கி அதை போய் விற்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிச்சை எடுத்துகிட்டு இருந்தோம், மீன்ஸ் நம்ம அவ்வளோ ஏழ்மையில் இருந்தது, ரொம்ப ரிச்சாக இருந்தோம். காரணம்னா வில்லேஜ் எக்கனாமின்னு நம்ம சொல்லுவாங்க. இங்கே விளையிற பொருள் இங்கே விற்கப்பட்டுரும். ஸோ இங்கேயே மார்க்கெட் எக்கனாமி சர்க்குலேட் ஆகும். ஸோ பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொண்டு வந்ததுனால என்னாச்சு, எக்கனாமிக்கல் ரீசன்ஸ், நிறைய இந்தியன்ஸோட இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்டுச்சு. உள்நாட்டு நம்ம தறி யோசிச்சு பாருங்க, எத்தனை குடும்பங்கள் தறி செஞ்சு வாழ்ந்துருப்பாங்க, எத்தனை குடும்பங்கள் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஈஸியாக மிஷினரி குட்ஸ் கொண்டதுனால நிறைய இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கப்பட்டுச்சு. இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பாதிக்கப்பட்டுச்சு. இது ஒரு காரணம், முக்கியமான காரணம். 2வது காரணம், ஹை போஸ்ட் ஃபுல்லாமே யாருக்கு இருந்துச்சு, பிரிட்டிஷ் தான் இருந்துச்சு. உயர் பதவி இருக்கணும், அதிகம் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி சம்பளம் கிடைக்கணும். ரொம்ப தாழ்த்தப்பட்ட பதவி, லோ போஸ்ட், இல்லாட்டி ஜாப்லெஸ், இந்த நிலைமையில தான் இந்தியன்ஸ் இருந்தாங்க. ஓகேவா, இது ஃபுல்லாமே பிரிட்டிஷ்க்கு லோ ஜாப்லெஸ் தான் இருக்குது. ஸோ ஒருத்தர் வருமானம் என்ன பண்ணுவான், பசி வந்தால் 10 பறந்து போகும், அப்போ எதிரியை கண்டா அப்போ வராதா. இது எக்கனாமிக் ரீசன். அடுத்த ஒரு முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீசன்ஸ். சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீசன்ஸ் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா மக்கள் சென்டிமெண்ட்ஸோட நேரடி தொடர்பு உள்ளது. இதுக்கு என்ன காரணம்னா, இவங்க கொண்டு வந்த ஒரு ஃபர்ஸ்ட் விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட். நம்ம ஊரில் ஒரு வழக்கமே இருந்துச்சு, புருஷன் சேர்த்தா பொண்டாட்டியை சேர்த்து எரிச்சிடணும், அதான் அபாலிஷன் ஆஃப் சதி. அதையும் முடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மறுமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சாங்க. இது ஆக்சுவலாக ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்துனாலும் இங்கிலீஷுக்கு என்ன, இந்தியன்ஸ்க்கு என்ன படிச்சு நம்மளோட சமய பழக்க வழக்கங்களை மறுபடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரீமேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான அபாலிஷன் ஆஃப் சதி. அடுத்து என்னன்னா, ஹிந்து ப்ராப்பர்ட்டி ஆக்ட். அது என்ன அர்த்தம்,
நீங்கள் மதம் மாறினாலும் உங்கள் அப்பாவோட சொத்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மதம் மாற்றத்தை ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. ஓகே, ப்ராப்பர்ட்டி. நாலாவது ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்ததுக்கப்புறம் நாலாவது என்னன்னா இது எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ். வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொண்டு வந்தால் என்ன பயந்தாங்க, அவங்க பழக்க வழக்கத்தை தெரிஞ்சு நம்ம பழக்க வழக்கத்தை அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ நீ சோஷியல் ரிலீஜியஸ் காரணம் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த கடைசி காரணம், அது ரொம்ப முக்கியமான காரணம், மிலிட்ரி காசஸ். 1856 என்ன ஆச்சு, ஜெனரல் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. என்னது, ஜெனரல் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட். இந்த என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இதுக்கு பல காரணம் சொல்லலாம். ஆனால் முதல் காரணம், இந்த ஆக்டோட முதல் சாராம்சம், இந்தியன்ஸ் வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணணும். இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து எங்கே கூப்பிட்டாலும், இப்போ கடல் தாண்டி போகணும். பட் இந்தியாவில் ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு, என்னன்னா கடல் தாண்டி போகிறது வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழர்கள் வாணிப தொடர்பு வச்சுருந்தாங்க, அது வேறு விஷயம். பட் அந்த காலத்தில் வேற கால இந்தியாவில் வந்து என்ன பழக்க வழக்கம் வச்சுன்னா கடல் தாண்டி போகக்கூடாது. ஸோ ரெசிஸ்ட் டு கோ ஓவர்சீஸ். இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு காரணம். அதுக்கப்புறம் வர காரணம்னா இந்த என்ஃபீல்டு, ராயல் என்ஃபீல்டு ரைஃபிள்னு ஒன்று சொன்னாங்க. என்ஃபீல்டு ரைஃபிள் என்ன அர்த்தம், புல்லட்டை வந்து பல்லால் கடிச்சு மாற்றணும். அது எதாவது க்ரீஸ் ஆகிருக்குன்னா பிக் ஃபேட்டும் கவு ஃபேட்டும் க்ரீஸ் ஆகிருக்கும். க்ரீஸ் போடுவாங்கல்ல, அது என்ன ஃபேட்டு, பிக் ஃபேட்டும் கவு ஃபேட். இது வந்து வாயால் கடிச்சிருக்கணும். கவு வந்து இந்து புனிதமானது, பிக்கு வந்து முஸ்லீமுக்கு ஆகாதது. ஸோ ரெண்டு பேரும் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் தூண்டி விட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது முஸ்டாக்ஸ் வச்சுக்கூடாது, மீசை தாடி வைக்கக்கூடாது. சீக்கியர்கள் அவங்க தாடியை சேவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்குது. அப்புறம் முஸ்லீம்ஸ் உங்களுக்கே தெரியும், ஹிந்துஸும் மீசையை எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதையும் தாண்டி என்னன்னா அவங்களோட டர்பனாக ரிமூவ் பண்ணிட்டு லெதர் ஹேட் போட சொன்னாங்க. இதை வந்து சிப்பாய்கள் ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. பட் இது அவங்க ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை வந்து பாதிச்சது. ரைட், இதையும் தாண்டி இந்த காரணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இதுதான் என்ன சொல்லுவாங்க, இம்மிடியட் காசு சொன்னாங்க. முக்கியமான உடனே ஸ்டார்ட் பண்ண காரணம் இம்மிடியட் காசு. இந்த இம்மிடியட் காசுல என்ன ஆச்சு, பரக்பூர்னா பெங்காலில் ஒரு இடம். ஓகே, பெங்காலில் ஒரு ரெஜிமெண்ட், மிலிட்ரி ரெஜிமெண்ட்ல மங்கள் பாண்டே ஒரு பிராமின் சிப்பாய் இருந்தார். மங்கள் பாண்டே. அமீர்கான் நினைச்ச படம் ஒன்று இருந்துச்சு, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மங்கள் பாண்டே படத்தை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த மங்கள் பாண்டே இதே மாதிரி பிக் ஃபேக்டரை நீங்கள் கடிச்சு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவார், கடிச்சு இழுத்து அவரோட ஆஃபீஸரை சுட்டு கொண்டுருவார். என்ன பண்ணுவாங்க, இம்மிடியேட்டாக அவரை தூக்கில் ஏற்றிடுவாங்க. சரி, இது வந்து இந்த மாதிரி அவன் ஆஃபீஸ் அகேன்ஸ்டாக இருக்கு, ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு 8 மே, ஓகே நல்லா புரிஞ்சுங்க, 8 மே 1857 தூக்கில் ஏற்றிடுவாங்க. இப்போ தூக்கில் ஏற்றுனதுன்னா அந்த ஸ்பார்க், ஓகேவா, பற்ற வச்சாதான் வெடி வெடிக்கணும், வெடி திரியே வரலாம். ரைட், 8 மேல இப்படி நடந்த சம்பவம் அடுத்தது என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். 8 மேல இவர் கொல்லப்பட்டோடனே, இவர் தூக்கில் போடப்பட்டோடனே 9th மேல என்ன ஆகும், அடுத்த மறுநாளே சிப்பாய்கள்லாம் ஒன்று கூட ஆரம்பிச்சிடுவாங்க, கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கங்க எங்கே கிளர்ச்சிகள் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஆரம்பித்த கிளர்ச்சி, இவர் தூக்கில் போட்ட இடம் பரத்பூர், பட் கிளர்ச்சி ஆரம்பிச்ச இடம் வந்து மீரட். நான் இதுக்கு முந்தின வீடியோஸ் சொல்லியிருப்பேன். 9th மே 1857 என்னாச்சு, மீரட்டில் கிளர்ச்சி ஆரம்பிச்சது. கிளர்ச்சி ஆரம்பிச்சோன்னா 10th மே என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் பல பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் சுட்டு கொள்ள ஆரம்பிச்சாங்க. நம்ம இந்த மங்கள் பாண்டிய வழியில் பல ஆஃபீஸர்ஸ் வந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆஃபீஸர்ஸ் சுட்டு கொள்ள ஆரம்பிச்சாங்க. சுட்டு கொண்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க, ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பல இடத்த கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொளுத்தி ஆரம்பிச்சு பிரிஸ்னஸை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணாங்க. கைதிகளை ஃபுல்லாக போர் கைதிகளை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இது மீரட்டில் நடந்த சம்பவம், டெல்லியை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. சோல்ஜர்ஸ் ஃபுல்லாக டெல்லியை நோக்கி பயணம் செஞ்சு யாரை பார்த்தாங்க, டெல்லியில் யார் இருக்கா, ரெட் ஃபோர்ட்டில் பழைய முகலாய மன்னர் பகதூர் ஷா இருக்கார். இந்த பகதூர் ஷாவை போய் இவங்க தலைவர் ஆக்கிடுவாங்க. பகதூர் ஷா சொல்லுவாங்க, நீங்கள் வந்து தலைவராக இருங்க, உங்கள் தலைமையில் தான் நாங்கள் எம்பரராக இருங்க, உங்கள் தலைமையில் நாங்கள் இந்தியா வழி நடத்துகிறோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. சும்மா அந்த பகதூர் ஷாவை வந்து தூக்கி உட்கார வச்சிட்டாங்களா. இப்போ என்ன ஆகும், இங்கிலீஷ் வந்து இவங்களை ஜஸ்ட்டு சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சு. இங்கிலீஷோட பவருக்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அவ்வளோ எஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ அங்கே ஒரு முக்கியமான இங்கிலீஷ் சோல்ஜர் வந்தார், சார் ஜான் நிக்கல்சன்.
சார் ஜான் நிக்கல்சன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கிரேட் ரிவோல்ட் பொறுத்தளவுக்கு எந்தெந்த சிட்டிஸ்ல என்னென்ன ரிவோல்ட் வந்துச்சு, நம்ம மியூட்டினியஸ் பேர் என்ன, நம்ம கிளர்ச்சியாளர்கள் பேர் என்ன, அதை அடக்கின பிரிட்டிஷ் அதிகாரிகள் பேர் என்னன்னு தெரியணும். ஸோ நிக்கல் என்னது டெல்லியில் நின்னாரு நிக்கல்சன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நிக்கல்சன் இந்த டெல்லியில் நடந்த போராட்டத்தை சப்ரஸ் பண்ணிட்டு பகதூர் ஷாவை நாடு கடத்திடுவார். நாடு கடத்தி பர்மாவில் உள்ள ரங்கூனில் உட்கார வச்சுருவார். பர்மா ரங்கூன் சிறையில் சிறைப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட அவர் உயிர் போகிறதுக்கு 1868 வரைக்கும் 1862 வரைக்கும் அவர் ரங்கூன் சிறையில் அடைக்கப்பட்டுருவார். டெல்லியில் ரிவோல்ட் சப்ரஸ் ஆயிடும்.